வணக்கம் நண்பர்களே! இது உங்கள் படி ஷோ. இதில வந்து நம்ம புரோகிராமிங் மற்றும் வெப் டெவலப்மென்ட் குறித்து பார்த்துட்டு இருந்தோம். அந்த வகையில ஒரு பூட்ஸ்ட்ராப் அப்படிங்கிற ஒரு சீரிஸ் போய்க்கிட்டு இருந்தது. லாஸ்ட்டா நம்ம வந்து எப்படி ரெஸ்பான்சிவ் ஆப் ஒர்க் கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, பூட்ஸ்ட்ராப்ல இருக்கிற முக்கியமான ஒரு 2 கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜம்பட்ரான் அண்ட் வெல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜம்பட்ரான் தனி, வெல் தனி. இது 2ம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உங்களோட டிசைன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக குடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கிளாஸஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ ஜம்பட்ரான்னா என்ன? வெல்லுன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஜம்பட்ரான்னா ஒண்ணுமே இல்லங்க. ஒரு பெரிய ஒரு கிரே கலர் பேக்கிரவுண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலா நீங்க வந்து இந்த பேக்கிரவுண்ட வந்து எப்படி வேணாலும் நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். வெல்லும் அதே மாரி தான். ஒரு சின்ன லெவல் இது. எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு ஒரு அழகான ஹெட்டிங்ஸ வந்து நீங்க வந்து ரெப்ரசன்ட் பண்ணி காட்டுறதுக்கு, இல்ல வந்து ஒரு முக்கியமான பிளாக் கோட்ட வந்து ரெப்ரசன்ட் பண்ணி காட்டுறதுக்கு வந்து ஜம்பட்ரான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. வெல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ யூசுவலா ஜம்பட்ரான் எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேவ்பார்க்கு கீழ. ஸோ அதனால தான் வந்து நம்மளோட ஏற்கனவே நம்ம கிரியேட் பண்ண நேவ்பார் கிளாஸ் பேஜோட கோடிங்ல அப்படியே நான் வச்சிருக்கிறேன். இன்கேஸ் என்னோட ஜஸ்ட் அதுக்கு கீழ இருந்த பேராகிராஃப் மட்டும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இன்கேஸ் என்னோட பழைய நீங்க டுட்டோரியல் நீங்க பார்க்கலன்னா மறக்காம பார்த்துருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். எப்படி பூட்ஸ்ட்ராப்ப லிங்க் பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம ஜம்பட்ரான் கிரியேட் பண்ணணும். ஒண்ணுமே இல்லங்க. ஜம்பட்ரான் நீங்க கிரியேட் பண்ணணும்னா ஜஸ்ட் div கிளாஸ் ஜம்பட்ரான் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டீங்கனாலே போதும். ஸோ நான் வந்து ஜம்பட்ரான் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டேன். ஸோ இப்போ போய் நம்ம பேஜ ப்ரிவ்யூ பண்ணி பார்ப்போம். என்ன எப்படி ஜம்பட்ரான்னா என்ன அப்படின்னு. ஒரு பெரிய கிரே கலர் பாக்ஸ் வந்து இருக்கா? இதுதாங்க ஆக்சுவலா வந்து ஜம்பட்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு வெல்கம் மெசேஜ் மாரி உங்க இதுக்கு குடுத்துக்கலாம். ஸோ ஒரு நிமிஷம் நான் இத வந்து ஒரு கண்டெய்னர்ல ராப் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு கண்டெய்னர்ல ராப் பண்ணதுனால உங்களுக்கு வந்து சென்டர்ல இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் சூப்பரா தெரியும். இன்னும் உங்களுக்கு ஜம்பட்ரானோட. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜம்பட்ரான் வந்து கிரியேட் ஆயிருச்சு. பார்த்தீங்கன்னா, ஒரு வெறும் ஜஸ்ட் ஒரு ஒரு கிரே கலர் பார்டர் மாரி ஒரு பெரிய இது கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இத வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு H1 போட்டு ஜம்பட்ரான்க்குள்ள ரெண்டு பேராகிராஃப் டாக்குமெண்ட் நீங்க இதுக்குள்ள என்ன வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். ஸோ நான் சும்மா ஒரு வெல்கம் மெசேஜ் உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி காட்டுறதுக்காண்டி நான் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டன், ஒரு ஹலோ யூசர்ஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ணதுல எதையாவது நமக்கு டம்மி டெக்ஸ்ட் இருக்கான்னு பார்த்து எடுத்துக்கிறேன். கிரியேட் சிஸ்டத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. சரி. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான ஒரு ஜம்பட்ரான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இதான் எக்ஸாக்ட்டா வந்து ஜம்பட்ரானோட யூஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு வெல்கம் மெசேஜஸ் உங்களோட வெப்சைட்டுக்கு வந்தோனே ஒரு யூசருக்கு வந்து அட்ராக்ட்டா காட்டுற மாரி இருக்கிறதுக்கு குடுத்துருக்க வேண்டியது. நீங்க பேக்கிரவுண்ட எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி கஸ்டமைஸ் பண்றது, பூட்ஸ்ட்ராப் எப்படி கஸ்டமைஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடைசி டுட்டோரியல்ல பார்த்துருக்கோம். ஏற்கனவே எப்படி கஸ்டமைஸ் பண்ணி முதல்ல டவுன்லோட் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இல்லன்னா இது பாருங்க CSS மூலமா எப்படி கஸ்டமைஸ் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம வரப்போற டுட்டோரியல்ல பார்ப்போம். அது குறித்து ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஸோ இதுக்கு தான் வந்து ஜம்பட்ரான் யூஸ் பண்றாங்க. சரி அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெல் அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொன்னேன். இதுவும் அதே மாரி தான். வெல்லும் வந்து ஒரு ஒரு கிரே கலர் பேக்ரவுண்ட் மாரி ஒரு எஃபெக்ட் தான். ஸோ இதே மாரி div அப்படின்னு சொல்லி போட்டு
ஒரு வெல் கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வெல் கிரியேட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா சைஸில் அதை விட கொஞ்சம் ஸ்லைஸில் கொஞ்சம் சிறுசாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன வேணால் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு ஹெட்டிங் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு, ஹெட்டிங்கை மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டிங் அருமையாக வந்து ஒரு பெரிய லெவல் ஹெட்டிங்ஸ் நீங்கள் வந்து லெவல் 1 லெவல் 2ன்னு நீங்கள் வந்து குறைச்சிக்கோங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி சைஸ்க்கு. ஒரு ஹெட்டிங்கை வந்து நம்ம மென்ஷன் பண்ணி காட்டுறதுக்கு, ஒரு அழகான ஹெட்டிங் மாதிரி காட்டுறதுக்கு, இல்லை வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஒரு குரூப் ஆஃப் பேராகிராஃபை வந்து மார்க் பண்ணி காட்டுறதுக்கு, அந்த மாதிரி ஒரு பர்பஸ்க்கு வந்து நம்ம வந்து இந்த வெள்ளை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஒரு பேராகிராஃபை மட்டும் நம்ம ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கோம் அப்படிங்கிறது. இந்த ஜம்பட்ரான் வந்து ஒரு வெல்கம் மெசேஜ் உங்களுக்கு காட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 கிளாஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல் ஸ்மால் அப்படிங்கிறது கொஞ்சம் இதில் இருக்க எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஸ்பேஸாக உங்களுக்கு தரும். ஸோ இது வந்து ஹெட்டிங்ஸுக்கு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெல் லார்ஜ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இதுவும் வந்து நீங்கள் லார்ஜ் டிவைசஸ்க்கு பெரிய அளவில் காட்டுறதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபால்ட்டாக இருக்கிறது வெல் லார்ஜ்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து ஸோ எக்ஸ்ட்ராவாக ஸ்பேசஸ் கொஞ்சம் வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அவ்வளோதான் இதோட இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி 2 டுட்டோரியல் படிச்சிருக்கோம். என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜம்பட்ரான் அப்புறம் வெல் அப்படின்னு சொல்லி 2 டிசைனுக்கு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஆட் பண்ணுறதுக்குரிய கிளாஸஸ் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று பூட்ஸ்டாப்பில் இருக்குது. அது என்ன பண்ணுது, அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அடுத்ததெல்லாம் நம்ம பார்ப்போம். உங்களுக்கு எதுவும் இந்த வீடியோ குறித்து டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு மேலேயும் நான் நிறைய மாதிரி வெப் டெவலப்மெண்ட்டில் பற்றி தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.